வைட் அண்ட் சி வியூவர்ஸ்க்கு வணக்கம். ரஜினியை வைத்து அடுத்து ஏஆர் முருகதாஸ் இயக்கும் படத்துக்கு நாற்காலி என்று பெயர் வைத்து அதன் கதை திரைக்கதையை எழுதி ரஜினி அதில் போலீஸ் கமிஷனராக நடிக்கிறார் என்பது உட்பட ஏகப்பட்ட தகவல்கள் உலவி வரும் நிலையில வதந்திகளை பரப்போர் அடிமடியிலேயே கை வைப்பது போல என் அடுத்த படத்தின் பெயர் நாற்காலி இல்லை என அனைவரையும் சுவாகா செய்துவிட்டு போய்விட்டாராம் ஏஆர் முருகதாஸ். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் கடந்த வருடம் தீபாவளி தினத்தில் வெளியான படம் தான் சர்க்கார். விஜய் ஹீரோவாக நடித்த இப்படம் கதை திருட்டு அரசியல்வாதிகளின் எதிர்ப்பால் மறுதணிக்கைக்கு சென்று பரபரப்பாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையே பெற்றது இப்படம். இப்படத்தின் வெற்றிக்கு பிறகு ரஜினியை வைத்து படம் இயக்க இருக்கிறார் ஏஆர் முருகதாஸ் என்று செய்திகள் வந்த நிலையில அதற்கு கண் காது மூக்கு நாக்கு வைத்து பல கிளைக்கதைகளும் கிளம்பின. இப்படம் அரசியல் கதையாக இருக்கும் என்றும் படத்துக்கு நாற்காலி என்று தலைப்பு வைத்ததாகவும் செய்திகள் வெளியானது. இதனை படக்குழுவினர் உறுதிப்படுத்தாத நிலையில் சற்று முன் தன் ட்விட்டர் பக்கத்தில் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ், நான் அடுத்ததாக இயக்கும் படம் நாற்காலி இல்லை, தயவு செய்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று சுருக்கமாக பதிவிட்டுவிட்டு இடத்தை காலி செய்தார். சரி, டைட்டில் தான் இல்லை, படத்தில் ரஜினியாவது இருக்காரா முருகதாஸ் அப்படின்னு ரசிகர்கள் பதிவிட்டு வராங்களாம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம வைட் அண்ட் சி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.